உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்று. இப்பொழுதும் கூட 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அங்கே சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் அவன் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல தன்னுடைய குஷ்டரோகம் நீங்க சுத்தமாக்கப்பட்டான் என்ற அந்த செய்தியை இப்பொழுது நாம் வாசித்து இன்று அந்த பகுதியில் வேத வாக்கியங்களிலே நமக்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிப்போமாக. அங்கே நீதிமொழிகள் 4:20 மேலே வாசிக்கும்போது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை கவனி, அது உன் செவியை சாய், நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை இருதயத்தில் பதித்துக்கொள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, கர்த்தர் ஏதோ பேசுகிறார அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இந்த பைபிள்லாம் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த ஜீவனை கண்டுபிடிக்காமே வாசித்து விட்டு போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. வேதத்தை வாசித்தால் அதில் நமக்கு என்ன நன்மையை அங்கே எழுதியிருக்கிறது என்பதை நாம் கவனித்து அதை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு நன்மை இல்லைன்னா பைபிள் நமக்கு வேண்டியதில்லை. கர்த்தரே தான் மனசாட்சியில் என்னமோ பேசினார், அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆமாம், அப்படி தான் இருந்தது. ஏறக்குறைய 1500-1600 வருஷங்கள் வரைக்கும் பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லை. அதனால் இப்போ இருக்கிற அளவுக்கு பைபிள் உலகமெல்லாம் சப்ளை ஆகலை. ஆங்காங்கே பெரிய ஊழியக்காரர்களிடத்தில் மாத்திரம், சபையில் தலைவரிடத்தில் மாத்திரம் அங்கே இந்த பைபிள் இருந்தது. அப்போ அவங்க தான் பைபிள் வாசித்தாங்க. அதை வாசித்து ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. கேட்டது எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க? உலகத்தில் இருக்க எல்லாருமா கேட்டாங்க? இல்லை. மற்ற எல்லா இடத்துலையும் மனசாட்சியிலே பேசிய தேவன் இந்த வசனங்கள் வர வர அவர் அதிகமாய் பேசுகிறார். இந்த எபிரேயர் 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அது எப்படி அதிகமாக வேத வாக்கியங்கள் தேவன் நேரடியாக அவர்களுடைய மனதிலே பேசினது மட்டுமல்ல, அங்கே எழுதி கொடுத்து வேத வாக்கியங்கள் பைபிள் ஸ்கிரிப்சர் அப்படி என்று வருகிறதையும் பற்றி நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கவா? எபிரேயர் 1 அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ பூர்வ காலங்களில் என்ன செஞ்சுருக்கிறாரு கர்த்தர்? பங்கு பங்கா வகை வகையா பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். ஆபிரகாமை பற்றி அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு கர்த்தரே சொல்கிறாரு. அப்போ அவனுடைய வார்த்தைகள்லாம் தேவனுடைய வார்த்தைகளாய் மற்ற ஜனங்களுக்கு போயிருந்திருக்கிறது. பங்கு பங்காக வகை வகையாக. காயின் இடத்துல எப்படி பேசினார்? ஆதாம் ஏவாளை விட்டுருவான், அது அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் பாவம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறமா ஆதாம்கிட்ட பேசியிருந்திருக்கிறாரு, காயின்கிட்ட பேசியிருந்திருக்கிறாரு, ஆபேல்கிட்ட பேசியிருந்திருக்கிறாரு. பிறகு ஒவ்வொரு ஜனக்கூட்டத்துக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. ஏனோக்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஏனோக்கு மூலமாக அந்த பகுதியில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் பேசியிருக்கிறாரு. அதான் பங்கு பங்கா வகை வகையா. நோவா காலத்தில் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவன் பிரசங்கிச்சிருந்திருக்கிறான். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்படி எல்லாத்திலும் பேசியவர். அந்த வேத வாக்கியங்களை, மோசே எழுதிய வேத வாக்கியங்களெல்லாம் முதல்ல கர்த்தருடைய பெட்டியில் இருந்துச்சு. அதை வாசித்தாங்க. மோசே எல்லாருக்கும் அறிவித்தான். மோசே 2வது தடவையாக அந்த வேத வாக்கியங்களெல்லாம் ஜனங்களுக்கு பேசியிருந்திருக்கிறான். அந்த 2வது தடவை பேசினது தான் உபாகமம்.
உப ஆகமம். ஏற்கனவே எழுதியிருந்த சத்திய வார்த்தைகள் அது இருந்துச்சே, மறுபடியும் உப ஆகம், அதுக்கு ஒரு அடிஷனல். ஏற்கனவே சொன்னதை இப்போ 2வது தலைமுறைக்கு அவன் மோசே பேசிகிட்டு இருக்கிறான். அதையும் எழுதி சபை அந்த மொத்தம் 5 புத்தகங்கள் அந்த கர்த்தருடைய சட்ட புஸ்தகம் அப்படி வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் சேர்ந்து வந்தபோது இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தில் பழைய ஏற்பாடு முற்று பெற்றாயிற்று. அப்போ இயேசுவோடைய காலத்தில் வேதம்னு சொன்னால் பழைய ஏற்பாடு மட்டும்தான். இயேசுவுக்கு பிறகு சீஷர்களும் சரி, இயேசுவை பின்பற்றின பவுலும் சரி, அவங்கெல்லாம் கர்த்தருடைய வேத வாக்கியம் அது வசனங்களை எழுதியிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே வேதத்திலே சேர்க்கப்படக்கூடியதாக இருந்தது, சேர்க்கப்பட்டது. அதுதான் புதிய ஏற்பாடாக வந்துருச்சு. இப்பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று, அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதென்று அது போதிக்கும். நீங்கள் அதை போதனையை கேட்கலன்னா எப்படி ஆயிரும்? கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும், உன்னுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது? பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது அப்படி சொல்லுவார். ஆனால் நீங்களும் நான் இந்த வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறதை பார்த்து, கர்த்தாவே, பவுல் சொன்னது போல் எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கட்டும், நான் கர்த்தருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே வர நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லி கேட்டு அதை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மனதிலே நாம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாவோம். அப்படி தானே எழுதியிருக்கு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக வேண்டும் என்று. இந்த வேத வாக்கியங்களை வாசிச்சுட்டு நம்ம மறுரூபம் ஆகலைன்னா, வேத வாக்கியம் வாசிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னா, அப்போ வேத வாக்கியங்களை வாசித்ததும் வேஸ்ட்டா? அப்படி தான் இருந்தாங்க அந்த பரிசேயர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு அவர் சொன்னார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கு, இன்னும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலை. அந்த வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும்னா இருதயத்தில் சுத்தம் தேவை. இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சுத்த இருதயத்தோடு, தெளிந்த புத்தியோடு, திறந்த மனதோடு வேதத்தை வாசியுங்கள். நான் சபையில், ஊரில், உலகத்தில் இருக்க நான் அந்த டினாமினேஷனுங்க, நான் இந்த டினாமினேஷனுங்க. நீங்கள் எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கர்த்தருக்கு கவலை இல்லை. வேத வாக்கியங்களின்படி அவர் தான் வேதம் எழுதி கொடுத்துருக்கிறாரே. வேதம்னா என்னது? இது மூலமாக கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார், நம்மை வழிநடத்துவார். இது மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்று, அவருடைய வழிகள் என்று, வழிகள் எது என்று, நாம் எப்படி அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று, இந்த உலகத்தில் பொல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று, இந்த உலகத்தில் இருக்க பிசாசுகள் எப்படி இருக்கிறது என்று, ஒவ்வொரு மனிதனுடைய முடிவிலும் கூட நியாய தீர்ப்பும் நரகமும் பரலோகம் பற்றி சொல்லி இருக்கிறதே, அதெல்லாம் பற்றி இங்கே எழுதியிருக்கிறதே. அப்படியானால் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தில் எழுதியிருக்கிறதை வாசித்து பார்த்து அதற்கேற்றபடி நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆக வேண்டும். மறுரூபமாகணும்னு எழுதியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்? கிறிஸ்துவை போல நீங்கள் மறுரூபமாக வேண்டும் அப்படி சொல்கிறேன். ஏன்னா பவுல் சொல்கிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. நாம் எப்படி இருக்கலாம்? இப்போ நான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மூலமாக நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போதைக்கு இருந்த ஜனங்கள்கிட்ட, சீஷர்கள்ட்டெல்லாம் பேசினவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாரு. ஒரு ஆள் பாக்கி விடாமல் எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பேசாத ஆளே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அங்கே யூதர்களுங்க, அவங்க இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி, அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் பேசினார். நோ,
நான் சொல்லுவேன், ஆபிரகாமின் சந்ததிகிட்ட பேசினதை காட்டிலும் கர்த்தர் அந்த புறஜாதிகள்கிட்ட நிறையா பேசியிருப்பார். ஏன்னா அவர்களே அவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். இயேசு என்ன சொன்னார்? இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் மட்டுமல்ல, வேறு தொழுவத்தில் எங்களுக்கு ஆடு உண்டு, அதை நான் கொண்டு வருவேன் என்றார். அப்படின்னா புறஜாதிகளில் ரட்சிக்கப்படுகிறவர்களே நான் கொண்டு வருகிறேன்கிறார். அப்படியானா இந்த வேதம் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தார் எல்லாருக்கும், ஏதோ ஒரு சாரார் ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல. இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது பேசும். இந்த வேதத்தின் வாக்கியங்களுக்கு ஜீவன் உண்டு. அது உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் அது என்ன பேசுகிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு அவன் சுத்தமாக்கப்பட்டான்னு எழுதியிருக்க. இதிலிருந்து ஏதோ இன்று உங்களுக்கும் எனக்கும் ஏதோ கர்த்தர் பேசுகிறாரே, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான மனதை கவனத்தை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய மனுஷன் சீரிய ராஜாவுக்கு எண்ணிக்கையுள்ள 7-10 பேருக்குள்ள, அதாவது எண்ணிக்கையுள்ள அவர்களிடத்தில் அப்படின்னு எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். பவுல் கர்த்தர் தனக்கு போதித்த அந்த கிருபையின் வார்த்தைகளை போய் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு விவரித்து காட்டின போது, நான் பெருங்கூட்டத்தில் சொல்லலை, எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு நான் சொன்னேன். ஓடினதும் ஓடுவதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே நான் அதை விளக்கி காட்டினேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறத பார்த்தீங்களா? எண்ணிக்கை உள்ளவர்கள். அது என்ன எண்ணிக்கை உள்ளவர்கள்? அங்கேருந்து முக்கியமானவர்கள், அந்த அப்போஸ்தலர்களும் சரி அவர்களோடு கூட இருந்த முக்கியமானவர்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசினேன். ஏன்னா இந்த கிருபையின் வசனங்கள் நியாயப்பிரமாணமாக கிறிஸ்து மூலமாக உண்டாகிற கிருபையா அப்படிங்கிறத விளக்கி காட்டும்போது கொஞ்சம் நம்பர் அதிகமாக இருந்துட்டால் விளங்காத ஆளுக காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பேசுனதை கெடுத்துப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் பேருக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச எண்ணிக்கை உள்ளவர்களிடத்தில் நான் பேசினேன்னு சொல்லி பவுல் சொன்னதை நீங்கள் பாருங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு, அதாவது பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு 14 வருஷம் சென்ற பின்பு, நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய், இவன் இஷ்டத்துக்கு போகலை, தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். பாருங்க, இந்த அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பொதுவாக இந்த யூதர்கள் மத்தியில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தார் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே அந்த 10 கற்பனைகள் அதை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள். நியாய பிரமாணம், அந்த நியாயமான பிரமாணங்கள் இப்படி தான் நடக்கணும், அப்புறம் விருத்த சாதனமும் பண்ணணும் அப்படி அப்படி ஆட்கள். அவங்கக்கிட்ட இந்த 10 அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் போய் அவங்கக்கிட்ட பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் பவுலும் பர்னபாவும் இவங்ககிட்ட இல்லை, புறஜாதிகள்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிப்பீங்க. அங்கே புறஜாதிகள்கிட்ட போய் பேசும்போது நியாயப்பிரமாணத்தையோ அங்கே விருத்த சேதனத்தையோ பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவங்க பின்பற்றவும் முடியாது, கூடாது. இப்போ இதனால் என்ன வந்துருச்சு பிரச்சனை? அதென்ன இந்த பவுல் போய் அந்த விருத்த சேதன நியாயப்பிரமாணத்தெல்லாம் வேண்டாங்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்ததுனால இந்த பவுல் இப்போ தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். யாருக்கு? இயேசுவோட அப்போஸ்தலர்களுக்கு. ஆயினும் நான் ஓடுகிறதும்
ஓடினது வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். ஏன்? நிறைய பேர் இருக்க கூட்டத்தில் சொன்னால் விளங்காத ஆட்கள்லாம் என்னையா கூச்சல் போடுவாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்ச இயேசுவோடு கூட இருந்த கர்த்தரோட கூட இருக்கிற அனுபவத்தில் இருந்தவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் விளங்குன்னு சொல்லி அப்படி பேசினதாக சொல்லப்படுகிறது. இங்கே சீரிய தேசத்து ராஜாவுக்கு மிகவும் அவன்கிட்ட பெரியவனாக இருந்த எண்ணிக்கைக்குள்ளானவனாக இருந்தான். அப்போ தேசத்தில் மிக முக்கியமான ஆள். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். அந்த காலகட்டங்களில் எல்லா தேசத்தாரும் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறது ஒன்று, அப்புறம் எதிரி நாட்டை போய் அங்கே கொள்ளையடிச்சிட்டு வர்றது, அந்த தேசத்தை பிடிக்கிறது, இதுபோல் காரியங்கள்லாம் நடக்கும். எப்போதுமே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாவீது ராஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் எப்போதுமே யுத்த மனுஷனாக இருந்து அதிகமான ரத்தத்தை சிந்தித்தான்னு சொல்லி தானே கர்த்தர் அவனை ஆலயம் கட்ட விடலை. அப்போனா அந்த காலங்களில் இருந்த உலக மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா யுத்தத்துக்கு போகிறது அது வழக்கமாக இருந்துச்சு. இவன் பெரிய பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். பராக்கிரமெல்லாம் சரிதான், ஆனால் குஷ்டம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சீரிய தேசத்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்து மேலே யுத்தம் பண்ணப்போ இங்கே இருக்க ஆட்களையும் கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பெண் அங்கே இருந்தாள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஓகே. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இங்கே பாருங்க, இந்த சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரிய தேசத்துக்கு பிடித்து கொண்டு போகப்பட்டு, சிறு பெண்ணாக ஒரு வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பலனாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிடித்து கொண்டு போய் அந்த நாகமானுடைய மனைவிக்கு இவள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த சிறு பெண் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் அதாவது நாகமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இப்போ பேசுனது யார்? ஒரு தீர்க்கதரிசியா? இல்லை, இல்லது அல்ல. இஸ்ரவேல் தேசத்தில் மூப்பராக இருந்த ஒருத்தருங்க? இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் கூட உலக அனுபவமெல்லாம், நாட்டு நடப்பு உலக அனுபவமெல்லாம் பெற்ற நல்ல தெளிந்த ஒரு ஆளுங்க. அப்படியா? அதுவும் இல்லை. இது ஒரு சிறு பெண். என்ன எழுதியிருக்கு? ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சாதாரண பெண். இப்போ நீங்கள் தானியேல் எடுத்துக்கோங்க. அவங்க தானியேலும் சரி, எசேக்கியேலும் சரி, எரேமியாவும் சரி, அவர்களெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய வம்சத்திலே பிறந்தவர்கள். நீங்கள் ஆரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய குமாரர்கள் தான் அங்கே அவங்க ஆசாரியர்களாக இருக்கணும்னு போட்டிருந்துச்சு. அப்படி விசேஷமான குடும்பத்தில் எல்லாம் இந்த சிறு பெண் பிறக்கலை. இது சாதாரண சாதாரண ஒரு பெண், வீட்டு வேலைக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இருக்க பொண்ணை பிடிச்சிட்டு போயிருந்துருக்குறாங்க. அங்கே பார்த்தா இந்த நாகமானை பார்த்தா நாகமான் நல்ல மனுஷனாக இருக்கிறான். பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நல்ல மனுஷனாக இருக்கிறான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீட்டார் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மனுஷனாக இருக்கான். இது சிறு பெண்ணை நடத்தின விதம் கூட மரியாதையை நடத்தி இருந்திருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாமா இல்லையா? ஆமாம். ஏன்னா அவளுக்கு இந்த நாகமானை பார்த்தவுடனே இறக்கம் வந்துருச்சு. இவரை சுகமாக்கிறதுக்குன்னு இங்கே ஒன்றும் வழி இல்லை. சீரிய தேசத்தில் இவ்வளோ உயர்ந்த உன்னதமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இங்கே ஒரு வைத்தியமும் இல்லை. அதனால் இவர் சுகமாக வழியே இல்லை. ஆனால் இவளுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? சமாரியாவில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் குஷ்டரோகத்தை நீக்கி சுத்தம் பண்ணி விட்ருவார் அப்படின்னு அவள் தன்னுடைய நாச்சியாரத்தில் சொல்லுகிற அளவுக்கு அந்த பெண்
இந்த நாகமான் மேலே ஒரு மரியாதை வைத்திருந்திருக்கிறாள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கர்த்தருடைய வசனம் எப்படி போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அவனு என்ன பண்ணிட்டான், உடனே அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவிடத்தில் ராஜாவிட்ட சொன்னபோது அவனு நீ போகலான்னு சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், ராஜாவுக்கு லெட்டரே கொடுக்குறேன், நீ போய் ராஜாட்ட பேசி அந்த எல்லாம் பண்ணணுமோ செஞ்சுக்கன்னு சொல்லிட்டான். அவன் லெட்டரை வேறு கொடுத்து விட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், இந்த என்னுடைய படைத்தலைவன் நாகமான அனுப்புகிறேன், அவனை குஷ்டரோகம் நீக்கி சுத்தமாக்கி அனுப்புன்னு எழுதிவிட்டான். ராஜா அவன் நானா கடவுளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எங்கே வாசிக்கலாம், அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளி 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு பெரிய பணக்காரனாகவும் இருந்திருக்கிறான் அந்த நாகமான். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இது ஒன்றும் தப்பு இல்லை. ராஜாவுக்கு தான் லெட்டர் எழுதுவார். ராஜா அந்த அடுத்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுக்காக லெட்டர் எழுதுவார். அது சீரிய தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சமாதானம் இருந்த காலங்கள். அந்த ஆள் இவருக்கு நிருபமெல்லாம் அனுப்புகிறேன்றாரு. ஆனால் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தான் விவரம் தெரிஞ்சா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி அங்கே எழுதியிருக்கே, இங்கே நம்ம தேசத்தில் கூட சமாரியாவில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரே, இவங்ககிட்டலாம் நிறைய பேர் போய் சுகமாகறாங்களே, அதனால் சரி அங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கானே. ஆனால் அவன் குழப்பம் பண்ணிட்டான். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தை நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் இடத்துல நிருபம் அனுப்புகிறதற்கு, கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவன் சண்டையை கிளப்பிட்டான். புரிந்து கொள்ளாதது தான் விஷயம். ராஜாக்கள் எவ்வளவு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்திருக்கணும். இங்கே இப்படி நிலைமை இப்படி இருந்திருக்கு. சரி, ஓகே. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். சீரிய தேசத்தில் அப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லை, இஸ்ரவேலில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்கிறத அவனுக்கு தெரியட்டும். அப்படி தெரிஞ்சால் அவன் போய் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதான் நிஜமான தேவன் அப்படி ஊரெல்லாம் போய் சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக தீர்க்கதரிசி இப்படி சொல்லிவிட்டா. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். சரி, அங்கே அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. இப்போ எலிசா வீட்டுக்கு வந்தாச்சு, வாசப்படியில் நிற்கிறான். ஓகே. அப்பொழுது எலிசா அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவ என்று சொல்ல சொன்னான். ராஜாவுக்கு ஆள் அனுப்பி தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே ஒருத்தன் இருக்காங்கிறத அவனுக்கு தெரியட்டும், அதனால் அங்கே அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த நாகமான் இவனுடைய வீட்டு வாசலில் நிற்கிறப்ப, அவன் வீட்டில் என்ன வேலையாக இருந்தானோ தெரியாது. சரி, வர சொல்லு, அதெல்லாம் இல்லை. வேலைக்காரனை கூப்பிட்டு, நீயே யோர்தான் நதியில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது விவரமெல்லாம் தெளிவாக சொல்லிட்டான், அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அப்போ என்ன சொல்கிறாங்க? யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அடுத்து நீ அப்பொழுது உன்னுடைய மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னால், இவன் சொன்னவன் அதை தான் சொல்லியிருப்பான். அதற்கு நாகமான் கடுகோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். எப்படி இவன் சுகமாகறதுக்கு எவ்வளோ தடைகள் பாருங்களேன். அங்கே கர்த்தருடைய தேசத்திலிருந்து போன அந்த சிறு பெண் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே போச்சு.
சிறு பெண் சொன்னதுனால தீர்க்கதரிசியெல்லாம் இல்லை, சாதா பெண் சொன்னால் கேட்டால் எப்படி கேட்குறது? அப்படியெல்லாம் இல்லை. சிறு பெண் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாள். இன்றும் கூட உங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யார் மூலமாக வேண்டுமானாலும் கர்த்தர் உங்களிடத்தில் பேசலாம். கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா என்பதை நிதானிக்கிற இருதயம் நமக்கு தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறது கர்த்தருடைய வசனம் தானா அல்லது கள்ளத்திற்கு தரிசனமா என்று அதை கவனிக்க, அதை அறிந்து கொள்ள உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும்ன்றார். வேறு யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே தெரிய வேண்டும் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தையா இல்லையான்று. அங்கே நாகமான் வந்து சின்ன பிள்ளை சொல்லுது அதை கேட்டால் எதுவும் செய்வாங்க, அப்படி சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பி ராஜாக்கிட்ட பேசி லெட்டர் வாங்கிட்டு அடுத்த ராஜாக்கிட்ட போகிறான். அவன் குழப்பம் பண்ணிட்டான். அவன் குழப்பம் பண்ணதுனால சண்டை போட்டு அவன் திரும்பி போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சுகமாக்கப்படாமலேயே போயிருக்க முடியும். அப்போ இந்த இஸ்ரவேல் ராஜாக்கிட்ட குழப்பம் பண்ணது யார்? பிசாசு. இவன் சுகமாகக்கூடாது, சுகமானானா இவன் ரட்சிக்கப்பட்டுருவான். இவன் போய் ஊரில் எல்லாம் சொல்லிவிடுவான், இயேசு அதாவது தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன் அங்கே போய் சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி பிசாசு இஸ்ரவேல் ராஜாவை குழப்பி அடுத்து குழப்பம் பண்ணது யார்? நாகமான் ஹிம்செல்ஃப். நாகமானே குழப்பம் பண்ணிக்கிறான். தீர்க்கதரிசி சொல்லி விடுறான், நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு சுகமாவேன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற ஆப்னா பர்பாருங்கிற அந்த நதியெல்லாம் இதை விட ரொம்ப சூப்பர் நதியாச்சே. உங்கள் யோர்தான் நதியெல்லாம் தண்ணியெல்லாம் அங்கே சீரிய தேசத்துலேருந்து தான் வருது, எர்மோன் மலையிலேருந்து அங்கேருந்து வருது. அங்கேருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றது அந்த தண்ணி யோர்தான் நதி, கலிலேயா கடல், அதுதான் வருது. இவன் சொல்லிட்டா அங்கே இருக்க நதியெல்லாம் ரொம்ப சூப்பரில், இவன் என்ன இங்கே சொல்கிறது, வெளியே கூட வரமாட்டேங்கிற. அவன் வெளியே வந்து என்னுடைய வியாதி இருக்கிறத தடவி அது தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டு சுகமாக்குவேன் நம்ம நினச்சா இவன் சும்மா சொல்லி விட்றேன். ஆனால் சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. இதனால் இவன் குழப்பம் பண்ணிட்டு சுகமாகாமல் திரும்பி போகிற அந்த நிலைமை வந்தது. அந்த நேரம் பார்த்து இன்னொரு அவங்க ஆளுக தான், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா ஒரு சின்ன வேலையை தானே செய்ய சொன்னாங்க, பெரியதுனா கூட செஞ்சுருப்பீங்கல்ல, போய் மூழ்கலாம்லன்னா சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு போய் யோர்தான் நதியில் 7 தடவை மூழ்கினானா. அவன் மாம்சம் எப்படி ஆச்சான்? சிறு பிள்ளை மாம்சம் போல. 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! அருமையானவர்களே, இப்பொழுதும் நீங்களும் நானும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீண்ட நாள் வாழ்ந்து சாட்சியாக இருந்து கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு தடையாக இங்கே அங்கே இடுக்கு முடக்கா எங்கேயாவது சில காரியங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் அந்தந்த இடங்களிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து இந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன்றாரு. அப்போனா தடைகள், வெண்கல கதவு இருக்குது, இருப்பு தாழ்பாள்கள் இருக்குது, அந்தகாரம் இருக்கிறது, பாதையெல்லாம் கோணலாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? இதெல்லாம் சரி பண்ணுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லா கோணலானவைகளையும் சரியாக்கப்படும், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். அந்த காலத்தில் அதாவது பிசாசனத்தில் இருக்கக்கூடிய புதையல்களை கர்த்தர் உனக்கு மீட்டு கொடுப்பார் என்று இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் சுகமாகிறதற்கு தடையாக இருந்த எல்லா இடக்கு முடக்கான காரியங்களை கர்த்தர் நீக்குவார், உங்களை சரி பண்ணுவார், உங்களை சுகமாக்குவார். அதுதான் கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே சுகமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பாமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.